ஹலோ ஆல், வெல்கம் டு என்கே விலாக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைலில் நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி. இது டிஃபனுக்கு சூப்பராக இருக்குங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? 1/2 கிலோ சிக்கன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 10 வரமிளகாய், 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு. எல்லாமே சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம குக்கரில் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு கடலை எண்ணெய் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். குக்கரில் கடலை எண்ணெய் ஆட் பண்ணி அது காயட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்பைசஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வரமிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி சிம்லேயே வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் கூட சீக்கிரம் கரைக்கிடும். கல் சூடேறினதும் சிம் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி சும்மா கிளறிட்டே இருந்தோம்னா அது நல்லா சூடேறி வந்தால் போதும். ஒரு 5 மினிட்ஸ் எடுக்கும், சீக்கிரம் சூடேறிடும். சூடேறினோடனே நம்ம வேறு பிளேட்டுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸ்பைசஸ் ஆட் பண்ணியாச்சு. அதை நல்லா கிளறிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இது கூட சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நல்லா வணங்கணுங்க. வணங்கி இந்த தண்ணியெல்லாம் விட்டு பிரிஞ்சு இருக்கணும் எண்ணெய். அப்போ தான் நம்ம மற்ற பொருளை ஆட் பண்ணணும். இப்போ சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. இது ஜஸ்ட் ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி நல்லா வணங்க விட்டுடலாம். இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணோம்னா இந்த சிக்கனோட ரா ஸ்மெல் வந்து சீக்கிரமாக போயிடும். அதுக்காக தான் நம்ம அதை ஆட் பண்ணுறது. இப்போ நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் நல்லா வணங்கும். இப்போ இது ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு சைடில். இது ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை கிளறி விட்டு மூடி வச்சு நல்லா வணங்க விட்டுடலாம். சிம்பிளாக செய்கிற டிஷ் தாங்க இது. சீக்கிரமாக வேலையாயிடும். ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப சிரமப்பட்டு செய்கிற இதெல்லாம் கிடையாது. இந்த டிஷ்க்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஸ்பைசஸ் மசாலாஸ் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ஆனால் டேஸ்ட் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதுக்கு என்னென்ன மசாலாஸ் தேவைன்னு பார்த்துடலாமா? 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் கறி மசாலா, 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான மசாலாஸே. இப்போ இந்த மசாலாஸை வந்து இந்த கறி நல்லா வணங்கினதுக்கப்புறமேட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒன்றா தான் குக் பண்ண போகிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலா. இது ட்ரை ஸ்பைசஸ் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் அப்படி கோர்ஸாக அரைக்காமல் ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கேன். அரைச்சி இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதோடைய அந்த மசாலாஸும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசமாக இருக்குங்க இந்த கிரேவி. செய்யும் போதே நல்ல கமகமன் வாசம் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம 10 வரமிளகாய் போட்டிருக்கோம். அது காரம் அட்ஜஸ்ட் பண்ணி இதில் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அந்த காரமே போதும் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணவே தேவையில்லை. மற்ற மசாலா மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கனுக்கு எப்போயுமே தண்ணி கொஞ்சமாக இருந்தாவே போதுங்க, நல்லா குக் ஆயிரும்.
ஏன்னா சிக்கனே நிறையா தண்ணி விடும் இல்லையா. இப்போ இந்த மசாலாஸோட ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கிளறிக்கலாம். அந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கும் கறியில். மிக்ஸி ஜாரோடையே தண்ணி சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்ச ஜார்லேயே தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி அது சேர்த்திக்கலாம். இது வேக வைக்கும் போது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மேலே போட்டு அதையும் கிளறி விட்டு வேக வச்சோம்னா அந்த கருவேப்பிலையோட குக் ஆகும் போது நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். இது கடைசியாகவும் போடலாம், இருந்தாலும் அது குக் ஆகும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் சிக்கனுக்கு. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மேலே போட்டு ஒரு கிளறி விட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம் சிக்கனை. கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 4 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணப்போ இப்படி தான் இருந்தது கிரேவி. எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. இப்போ இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் டேஸ்ட்டுக்காக நம்ம திக்கான தேங்காய் பால் சேர்த்து போகிறோம். இதில் 1 கப் அளவு தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி ரெடி. இது பரோட்டாக்கு சப்பாத்திக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம்.